நம்ம தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வணங்குகின்றவர்களுக்கு முருகப்பெருமானுடைய முழுமையான அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சொல்லலாம். ஸோ இந்த நாளில் நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அமைதியாக முருகனை நீங்கள் நினைச்சு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆனந்தமான விஷயம் வந்து கிடைக்க தொடங்கும். தைப்பூச திருநாள் வரலாறு வந்து சுருக்கமாக இங்கே சொல்கிறேன். ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதை நீங்கள் பாருங்க. வரலாறு என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் ஞானப்பழம் கிடைக்காமல் பழனிமலை நோக்கி போனதுனால இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த தைப்பூச திருநாளை பழனிமலையில் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க. இந்த நாளில் யாரெல்லாம் வந்து முருகப்பெருமானை ஆழமாக வணங்குகின்றார்களோ அவங்க அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய முழு அருள் வந்து கிடைக்கணும். அவருடைய ஞான வாசல் வந்து திறப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கணும். சூரபத்மனை வதம் செய்வதற்காக சக்தி தேவி வந்து சக்தி வேல் கொடுத்த ஒரு நாள் சொல்லி இந்த தைப்பூச திருநாளை சொல்லுவாங்க. தை மாதத்தில் கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நேரத்தில் இந்த தைப்பூச திருநாள் வந்து கொண்டாடப்படும், அல்லது பௌர்ணமிக்கு அருகில் கொண்டாடப்படும். எல்லோரும் வணங்குங்கள். இறைவனுக்கு நன்றி.